நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொண்டு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். லேவியன் தனக்கு நடந்த பொல்லாப்புக்கு நீதி கிடைக்க வழி தேடியதால் தன் மனைவியை 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே இருக்கிற 12 கோத்திரத்தார் ஜனங்களண்டையிலே அனுப்புகிறான். எல்லா கோத்திரத்தாரும் ஒரே இடத்தில் வாழ்ந்திருந்தால் ஒருவர் தவறை இன்னொருவர் சொல்லி அவர்களுடைய தப்பிதங்களை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தார் செய்த இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைக்கு எல்லோருமாக அவருடைய பெயர் கெட்டது என்பதை குறிக்கும் பொழுது சற்றே வேதனையாக இருக்கிறது. லேவி மனைவியின் கொலையும் அந்த கொலை செய்ய நடந்த அந்த அநாகரிக அத்துமீறல் செயலை கேட்கும் பொழுது மற்ற கோத்திரத்தாருக்கு ஆச்சரியம் உண்டாயிருக்க வேண்டும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்தது என்று கேட்க லேவியன், நானும் என்னுடைய மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவில் ராத்தங்க வந்தோம். அந்த பட்டணத்தில் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை வளைத்து என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப்போனாள் என்றான். இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட முறைகேடும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை துண்டு துண்டுகளாக வெட்டி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே அனுப்பினேன் என்றான். இதற்கு உங்களிடமிருந்து நீதியை ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். இந்த சங்கதியை கேட்ட மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள், இப்படிப்பட்ட காரியம் நடந்ததால் இதற்கு தக்க முடிவை எடுக்காமல் நாம் யாரும் வீட்டிற்கோ கூடாரத்திற்கோ திரும்பக்கூடாது என்று சொல்லி, இப்போது கிபியாவிற்கு செய்ய வேண்டியது என்ன என்றால், சீட்டு போட்டு அவர்களுக்கு விரோதமாக போவோம். இந்த முடிவினை எடுக்க தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயா தேசத்து ஜனங்களுடன் மிஸ்பா என்ற இடத்திலே அனைவரும் ஏகோபித்து ஒரே நோக்கத்தோடு கூடிய ஒரு எண்ணத்தோடு ஒன்றாக ஓரிடத்தில் கூடினார்கள். மட்டுமல்லாமல் சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அதில் 4 லட்சம் பேர் போர்வால் உருவி சண்டையிடும் காலாட்படையுமாக அனைவரும் மிஸ்பா என்ற இடத்தில் பாளையமிறங்கி போருக்காக தங்களை தயார்படுத்தி கொள்ளும் விதமாக இருந்தார்கள். பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டிற்கும் சரியான பதிலை அல்லது சரியான முடிவை எடுக்கும்படி நம்முடைய கோத்திரம் எல்லாரும் 100 பேரில் 10 பேராகவும் அல்லது 1000 பேரில் 100 பேராகவும் அல்லது 10,000 பேரில் 1000 பேராக தேர்ந்தெடுப்போம் என்றார்கள். லேவி மனுஷனுக்கு நடந்த இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவரும் அனைத்து கோத்திரத்தாரும் ஏகோபித்து ஏக மனதாக கூட்டம் கூடினார்கள். ராஜா இல்லாத நாட்களில் அவரவர் விருப்பம் போல் என்றோம். அப்படியென்றால் தன் மனதிற்கு சரி என்கிறதை செய்தார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாமல் கெட்டுப்போகிறதாகவும் இருக்கிறது. நாமும் அநேக நேரங்களில் நாம் நினைப்பதும் செய்கிறதும் கிரியைகளும் நமக்கு சரி என்று தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமலும் இருக்கக்கூடும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் பென்யமீன் கோத்திரத்தாரின் ஜனங்களுக்குள்ளே ஆட்களை அனுப்பி, நீங்கள் செய்த இந்த காரியம் என்ன என்று கேட்டு அவர்களிடத்திலே இந்த அவநாகரிகமான அல்லது பொல்லாங்கை செய்த அந்த சில பேலி ஆட்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள்.
அவர்களை கொன்று போடுவதால் இஸ்ரவேல் ஜனத்தார் மேல் விழுந்த அந்த பொல்லாப்பை நாம் அகற்ற முடியும் என்று கேட்கிறார்கள். பென்யமீன் கோத்திரத்தாரோ அந்த சில பேலியாளிகளை அவர்கள் சுட்டிக்காட்டி கொலை செய்ய மனதில்லை. ஏனென்றால் எல்லா ஜனங்களும் குற்றவாளிகளை காட்டி கொடுக்கவும் கொலை செய்யவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யாமல், மாறாக பென்யமீன் கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு போர் செய்யும்படி கிபியா என்ற இடத்தில் அனைவரும் ஒன்றாக கூடினார்கள். இந்த போர் முனையின் பொழுது ஒரு புறம் பென்யமீன் கோத்திரத்தாரும் இன்னொரு புறம் 11 இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் சண்டைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். பென்யமீன் கோத்திரத்திற்காக போர் செய்யும்படி கூடி நிற்கிறவர்களில் 700 பேர் இடது கை வாட்டம் இருக்கிறவர்களாகவும், அவர்கள் எரியும் கவன்கள் ஒவ்வொன்றும் 100% இலக்கை நோக்கி சரியாக வீசும் திறன் கொண்டவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்லாமல் அவர்களோடு 26,000 பேர் போர்வாள் கொண்டு சண்டையிடும் வீரர்களாகவும் இருந்தார்கள். அடுத்த முனையில் போருக்கு சேர்ந்து கூடி நிற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் போர்வாள் கொண்டு சண்டையிடும் வீரர்களாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து தேவனிடத்திலே முறையிடுகிறார்கள். இதோ நாங்கள் கோத்திரங்களாக உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களில் யார் முதலாவது போய் பென்யமீன் கோத்திரத்தாரிடத்திலே யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். தேவனின் கட்டளையின்படி யூதா கோத்திரத்தார் விடியற்காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக அவர்களுக்கு மறைவான தாழ்விடத்திலே பதிவிருந்தார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷரான யூத ஜனங்கள் பென்யமீன் ஜனத்தாரோடு யுத்தம் செய்யும்படி புறப்பட்டு அவர்களோடு போரிட அணி அணியாக வரிசை கட்டி நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் கோத்திரத்தார் யூதா ஜனத்தாரில் அன்றைய தினம் மட்டும் 22,000 பேரை கொன்று தலை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் என்று பார்க்கிறோம். முதல் நாளில் தங்கள் ஜனங்களில் அதிக தொகை போர் வீரர்களை போரில் விழுந்து மடிந்தாலும், மறுநாளிலே தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்றது போலவே 2ஆம் நாளும் போருக்கு தயாராகி வரிசையில் நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரரிடத்தில், அதாவது பென்யமீன் புத்திரரிடத்தில் திரும்பவும் நாங்கள் போய் போர் செய்ய வேண்டுமோ என்று கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். 2ஆம் தரம் 18,000 பேர் போருக்கு போகிறார்கள். ஆனால் விடை மட்டும் முதல் முறை நடந்தது போலவே 2ஆம் தரமும் 18,000 பேரும் அவருடைய தலை தரையிலே விழும்படி செய்தார்கள். இப்பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே அழுது காத்திருந்து அன்றைய நாள் முழுவதும் சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்து தேவனுடைய சந்நிதானத்தில் சர்வாங்கன தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அந்நாட்களிலே அங்கே இருந்தது கர்த்தரிடத்திலே விசாரித்தார்கள். ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பெனேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான் மற்றும் பென்யமீன் கோத்திரரிடத்தில் யுத்தம் பண்ண புறப்படலாமா வேண்டாம் என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளை அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இந்த முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியாவை சுற்றி அல்லது பென்யமீன் ஜனங்களுக்கு விரோதமாக போய் இதற்கு முன்று அணிவகுத்து நின்றது போல போருக்கு வரிசையாக நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் ஜனத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் பட்டணத்தை விட்டு வெளியே வந்து பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 முறை செய்தது போலவே வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள்.
பென்யமின் ஜனத்தாரோ, நாம் முன்பை போலவே அவர்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தாரோ அவர்களை அவர்களின் பட்டணத்தை விட்டு வெளியே வரும்படி, அவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே ஓடிப்போவோம் என்று சொல்லி அனைவரும் அங்கிருந்து ஓடிப்போகிறார்கள். பயந்து ஓடுகிறதைப் போல் ஓடிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தாமார் என்ற இடத்தில் யுத்தத்திற்காக அணிவகுத்து நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே அநேக ஜனங்கள், கிட்டத்தட்ட 18,000 பேர் மறைந்திருந்தார்கள். மறைந்திருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மீண்டும் அவரவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து கிபியாவுக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். யுத்தமானது பலமானது. ஆனாலும் பென்யமீன் ஜனத்தார் தங்களுக்கு தீங்கு நேரிடப் போகிறது தெரியாமல் இருந்தது. கர்த்தர் பென்யமீன் ஜனங்களை இஸ்ரவேலருக்கு முன்பதாக தோற்கடிக்க செய்கிறார். அந்த நாளிலே பென்யமீன் ஜனத்தாரை கிட்டத்தட்ட 25,400 பேரை வெட்டி சாய்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியாவுக்கு அருகில் பென்யமீன் மக்களுக்கு மறைவாக தங்கள் ஜனங்களை மறைத்து, அதாவது ஒளிந்து கொண்டு இருந்ததினாலே பென்யமீன் ஜனங்களுக்கு சற்றே அவர்கள் தோற்கிற உணர்வை அவர்களுக்கு வருகிறது. ஆனாலும் கிபியாவை சுற்றி பதுங்கியிருந்த எல்லா இஸ்ரவேல் வீரர்களும் வேகமாக பென்யமீனரை சூழ்ந்து கொண்டு அவர்களை போர்வாள்களால் கொன்று சாய்க்கிறார்கள். பட்டினத்திலிருந்து மிக பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலர் ஜனங்களுக்குள்ளே அடையாளத்தை குறித்திருந்தார்கள். அந்த சமயத்தில் இஸ்ரவேலர்கள் போரில் பின்வாங்குவது போல காணப்பட்டது. பென்யமீன் ஜனத்தாரோ முன்பு நடந்த போரில் இஸ்ரவேலரை கொன்று, அதாவது வென்றதைப் போலவே இன்றும் வெட்டுண்டவர்களாய் மடிய போகிறார்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் செய்தார்கள். பின்பு பட்டினத்திலிருந்து புகையானது வானுயர ஸ்தம்பம் போல எரிகிற பொழுது பென்யமீன் கோத்திரத்தார் பட்டணத்தை பின்னிட்டு பார்க்கிறார்கள். அக்கினியின் நெருப்புத்தழல் வானம் எட்ட பார்க்கிறது. இப்பொழுது பின்னிட்டு ஓடுவது போல பாசாங்கு செய்த இஸ்ரவேலர்கள் பென்யமீனரை முறியடிக்க திரும்பிக் கொண்டு போரிட, பென்யமீனர் நமக்கு அழிவு நேரிடப் போகிறதை அறிந்து கொண்டு திகில் அடைந்தவர்களாய் இஸ்ரவேல் ஜனத்தாரை விட்டு வனாந்திரத்திற்குள்ளாக ஓட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த தீங்கான செயலுக்கு பாடமாக போர் முனை அவர்களை தொடர்ந்து ஓடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே சிக்குண்டவர்களாய் அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படி பென்யமீனரை வளைத்து கிட்டத்தட்ட 11,000 பேர் அன்றைய தினம் மட்டும் செத்தார்கள். செத்தவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, அனைவரும் பலவான்களாய் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பென்யமீன் ஜனத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய கைகளில் அகப்படாமல் தப்பிக்கும்படியாக ரிம்மோன் கன்மலைக்கு ஓடிப்போனார்கள். அப்படி ஓடிப்போனவர்களிலே கிட்டத்தட்ட 5,000 பேர் வழியிலே கொன்று போடப்பட்டார்கள். இந்த 2 இடங்களிலும் இஸ்ரவேலர்களுக்கு கையில் அகப்படாமல் ஓடிப்போன மற்ற ஜனங்களை கீதோம் என்ற பட்டினம் வரை பின்தொடர்ந்து 2,000 பேரை வெட்டி அதம் செய்தார்கள். இப்படி அந்த நாளில் வெட்டப்பட்டு மடிந்தவரின் எண்ணிக்கை 25,000 பேர். மாண்ட அனைவருமே போர்வாள் கொண்டு சண்டையிடுகிற வீரர்களும் பலவான்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலர்களின் கையிலே அகப்படாமல் தப்பி ஓடின ஜனங்களாக 600 பேர் ரிம்மோன் கன்மலையிலே போய் 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் பென்யமீன் வாழ்ந்த பட்டினத்திற்கு திரும்ப வந்து இருந்த மனுஷரையும் இருக்கிற ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் ஒன்றையும் விட்டு வைக்காமல் தன் கண்களுக்கு காணப்பட்ட எல்லாவற்றையும் தங்களுடைய போர்வாள் கொண்டு வெட்டியும் அதம் செய்து நெருப்பிலே கொளுத்தியும் போட்டார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த தீமையான செயலுக்காக தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் செய்த மீறுதலுக்கு தக்க பாடம் அன்று நடந்தேறியது.
பென்யமீன் கோத்திரத்தார் தாங்கள் செய்த பாவத்தை உணராத திருந்தாத அந்த ஜனங்களை தேவன் தாமே அவர்களை வதைத்து அந்த போரினால் ஓடியும் செத்தார்கள், வெட்டுண்டும் செத்தார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் அவர்கள் விதைத்த அந்த பாவத்தின் விதையானது வளர்ந்து அவர்களுக்கு மரணம் என்கின்ற அந்த பரிசை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்லவே. மனம் திரும்பு, மனம் வருந்தி அவரிடம் வருவோர் ஒரு நாளும் தள்ளப்படுவதும் இல்லையே. நமக்காக மனமுருகி நம்மிடம் நல்ல மாற்றங்களுக்காக காத்திருக்கிற தேவாதி தேவன் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நம்மிடம் அனுப்பி நம் மீறுதலுக்கு அவரின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் நியாயாதிபதிகளின் மீதமுள்ள கடைசி அதிகாரத்தையும் அறிந்து கொள்வோம். தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்படுவதாக. தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.